புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் அன்புமணி இடையே வார்த்தை மோதல். மாநில இளைஞர் அணி தலைவரை நியமனம் செய்வது தொடர்பாக இருவரும் மேடையில் முரண்பட்ட கருத்துக்களை பேசியதால் பரபரப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் நடவடிக்கை எடுத்த பின் போராட்டம் நடத்தி என்ன பயன் என திமுக எம்பி கனிமொழி கேள்வி. எதிர்க்கட்சிகள் இச்சம்பவத்தை பயன்படுத்தி அரசியல் செய்யக்கூடாது எனவும் பேட்டி. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது எல்லோருக்குமே வருத்தம் தரக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எதிர்க்கட்சிகள் இதை பயன்படுத்தி கொண்டு அரசியலாக்காமல் அந்த பெண்ணின் எதிர்காலத்தை பற்றி ஒரு அக்கறை இருக்க வேண்டும். சில பேர் அரசியலுக்காக அந்த எஃப்ஐஆரை வெளியிடுறதும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய குற்றம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி உடனே குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அடுத்த கட்டமாக விரைவிலே அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த குற்றவாளிக்கு சரியான தண்டனை கிடைக்க வேண்டும். மாணவி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவத்தை விசாரிக்க 3 பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய குழு அமைக்க உத்தரவு. அண்ணா நகர், ஆவடி, சேலம் துணை ஆணையர்கள் விசாரணை. சேலத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழ்நாடு அரசு கைத்தறித்துறை சார்பில் மாநில அளவிலான கைத்தறி கண்காட்சி அமைச்சர் காந்தி மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டனர். சென்னை ECR, OMR பகுதிகளில் புத்தாண்டு தினம் கொண்டாடுபவர்களுக்கு காவல்துறை சார்பில் கட்டுப்பாடுகள் அறிவிப்பு. ஹோட்டல், கேளிக்கை விடுதிகள், பண்ணை வீடுகள் ஆகியவற்றின் உரிமையாளர்களை வரவழைத்து புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்த காவல்துறையினர். காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யாற்றில் குளித்த பாட்டி மற்றும் 2 பேர குழந்தைகள் நீரில் மூழ்கி பலியான சோக சம்பவம். உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர். தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் பனிமூட்டம் 2 நாட்களுக்கு நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட 35 விழுக்காடு அதிகம். கடந்த ஆண்டை விட அதிகம் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மன்மோகன் சிங் மறைவால் ஏற்பட்டுள்ள துக்கத்தை இந்திய மக்களுடன் சேர்ந்து தானும் பகிர்ந்து கொள்வதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இரங்கல். மன்மோகன் சிங் குடும்பத்தினருக்கு அனுதாபத்தை பகிர்ந்து கொள்வதாகவும் உருக்கம். காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவால் ரயில் மற்றும் விமான சேவைகள் முடக்கம். சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் பல நகரங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.